இலான் மஸ்க்கை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இலான் மஸ்க் இப்போ வந்து வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பர்சன். ஸோ இலான் மஸ்க்கை பற்றி எனக்கு வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு, நெகட்டிவாக இருந்துச்சு. இப்போ வந்து இலான் மஸ்க்கை பற்றி எனக்கு நிறையா பாசிட்டிவ் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து இலான் மஸ்கோட பயோகிராஃபி படித்ததுக்கப்புறம் இலான் மஸ்கை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணுவேன். அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறாருன்றதை வச்சு. ஸோ முதல்ல வந்து எனக்கு இலான் மஸ்கை பற்றி என்னென்னு தெரிய வந்தது வந்து, நான் ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தப்போ, அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தப்போ, அந்த டைம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நியூஸ்லலாம் வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, மார்க்கெட்டே க்ராஷ் ஆக போகுது, 2015 மார்க்கெட்டே க்ராஷ் ஆக போகுது, எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் அடி வாங்கிடும். இதில் வந்து குறிப்பாக வந்து எலான் மஸ்கை வச்சு அடின்னு அடித்தாங்க. எல்லாமே வந்து இந்த யூஎஸ் நியூஸ் சேனல்ஸில். ஏன்னா எலான் மஸ்க் நிறையா தான் வந்து கரண்ட் சிஸ்டமை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவார், கிண்டல் பண்ணுவார். இந்த கவர்மெண்ட்டில் இருக்கவங்க, நியூஸில் இருக்கவங்களுக்குலாம் அந்த கிண்டல் பண்ணுறது வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, எலான் மஸ்க் வந்து பின்னான்னு வந்து லோன் வாங்கி வச்சுருக்காரு, இவரோட ஷேர்ஸ் மேலேயே நிறையா லோன் வாங்கி அதை தான் வச்சு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து கம்பெனி வந்து டெஸ்லா கம்பெனி வந்து அதில் வந்து ப்ராஃபிட் எதுவுமே வரல. ஸோ வந்து இவர் வந்து ஒரு திவாலார கம்பெனியை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதே மாதிரி இவர் வந்து கடன் வாங்கிட்டே இருந்தாருன்னா கம்பெனி வந்து எப்படியும் கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ டெஸ்லா வந்து ஷேர் பார்த்திங்கன்னா ஒரு $100 இருக்குன்னா, அந்த $100 மதிப்பில் தான் ஒரு லோன் வாங்கியிருப்பார். இப்போ இந்த $100க்கு கீழே அவர் வந்து $100 மதிப்பில் ஒரு ₹70 வந்து லோன் வாங்கியிருப்பார். ஒரு ஷேர் ₹70 வந்து ஒரு ஷேர்லேருந்து கடன் வாங்கியிருப்பார், $100 மதிப்புள்ள ஒரு ஷேர். இப்போ என்ன ஆகுனா, கடன் கொடுத்தவங்க ₹70 வர வரைக்கும் பார்ப்பாங்க, இல்லை ₹75 வர வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அவங்களால வந்து அதை வச்சிட்ருக்கிறது ரிஸ்க்கு. ஏன்னா இப்போ ₹70 நான் கடன் கொடுத்துட்டு, இப்போ நகை மாதிரி தான், நகை வைக்கிறீங்க, உங்களோட நகையோட மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே பேங்க் வச்சுருக்க முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று காசை கட்டி நகை எடுத்துக்கோங்க, இல்லை நாங்கள் நகையை விற்றுட்டு காசு எடுத்துக்குவோம் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. எலான் மஸ்க் வந்து ரொம்ப லிவரேஜ் எடுத்து ஷேரை வந்து அடமானம் வச்சுருக்காரு. ஸோ ஷேர் ப்ரைஸ் டவுன் ஆகிட்டே இருக்குது. இதே மாதிரி டவுன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த கடன் கொடுத்தவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எலான் மஸ்க் கொடுத்த பல லட்சம் ஷேர்ஸை வந்து மார்க்கெட்டில் வந்து டம்ப் பண்ணணும். அப்படி அவங்க டம்ப் பண்ணுற பட்சத்தில் ஷேர் ப்ரைஸு பயங்கரமாக அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அப்போ வந்து ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண டைம். ஸோ அப்போ என்ன பண்ணேன், ஆப்ஷன்ஸு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கே, டெஸ்லா ஷேரு எப்படியும் டவுன் ஆக போகுது, இதில் வந்து நம்ம வந்து புட் ஆப்ஷன்ஸ்னால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹை பெட்டிங். ஸோ ஷேர் ப்ரைஸ் வந்து இந்த நாளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பணம் கட்டி வைக்கிற மாதிரி. அவ்வளோ தூரத்துக்கு கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து லாபம், அப்படி கம்மியாகலைன்னா போட்ட காசெல்லாம் நஷ்டம். ஸோ இந்த நியூஸில் சொல்கிறதெல்லாம் கேட்டு எலான் மஸ்க் மேலே ரொம்ப இவர் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படி இப்படின்னு நினச்சிட்டு ஒரு $4,000 கிட்ட, சிங்கப்பூர் டாலர்ஸு கிட்ட வந்து நான் வந்து புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருந்தேன். அது ஒரு 4 மாதத்தில் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி. 4 மாதம் கழிச்சு பார்த்திங்கன்னா கம்பெனி பயங்கரமாக வந்து கீழே போனதெல்லாம் மேலே வந்துருச்சு. இதுக்கு நடுவில் எலான் மஸ்க் வேறு ட்வீட் வேறு பண்ணியிருந்தார், இந்த மாதிரி நிறைய பேர் ஷார்ட் பண்ணுறாங்க டெஸ்லா ஷேர்ஸை அப்படின்றப்ப வந்து அதுவும் ஒரு நியூஸாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த நியூஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி எலான் மஸ்க்கு ட்வீட் பண்ணியிருந்தார். என்னென்னா, டோன்ட் பெட் ஆன் டெஸ்லா, ஏன்னா அது வந்து டையே ஆகாது. இப்போ ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி நான் யானை இல்லை குதிரை அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரெஸ்பான்ஸ்லாம் கொடுத்துருந்தார்.
இது எல்லாம் வழக்கமாக சொல்கிறது தானே, இது என்ன போகுது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஷேர்ஸ் வந்து அதுக்கு மேலே கீழே போகல, எல்லாம் வந்து ப்ரைஸு மேலே போயிட்டு எவ்வளோனா கிட்ட அந்த $4000 வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமாட்டி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2015 தான் வந்து ஷேர்ஸ் மார்க்கெட்டை பற்றி ட்ரை பண்ண டைமு. ஸோ அந்த டைம் நிறையா ட்ரை பண்ணேன், நிறையா போச்சு. அதில் வந்து எல்லாமே வந்து என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதான் கற்றுக்கிட்டேனே தவிர என்ன பண்ணுன்றதை வந்து இப்போ வரைக்கும் சரியாக கற்றுக்கலை. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டு பண்ணுற டைமில் வந்து திரும்ப வந்து நான் வந்து புக்கு படிக்க ஆரம்பித்தேன். புக்கு படிக்கிறது வந்து என்னென்னா, அந்த மார்க்கெட் ஷார்ட் பண்ணுறதை பற்றி ஷார்ட் செல் அப்படின்ற ஒரு புக்கு இருந்துச்சு. அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து இந்த ஷேர் ட்ரேடிங் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா, காசு போச்சு. காசு போனதுக்கப்புறம் அந்த ட்ரேட் பண்ணுறப்ப புக்கு படிச்சுட்டு இருந்தேன். இந்த புக்கு படிக்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ புக்கு படிக்கிறது வந்து கண்டினியூ ஆகிறப்போ ஒவ்வொரு புக்காக படிச்சுட்டு இருக்கப்போ எலான் மஸ்கோட புக்கு இருந்துச்சு. சரி, எலான் மஸ்கோட பயோகிராஃபி, அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸு ஓட பயோகிராஃபி, அப்புறமேட்டி வந்து ஃப்ளையிங் ஹை ஏர் ஏஷியாவோட சிஇஓ டோனி ஃபெர்னாண்டஸ் அவரோட பயோகிராஃபி இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தப்போ எலான் மஸ்கோட புக்கையும் வாங்கி படிச்சுட்டு இருந்தேன். எலான் மஸ்கோட லைஃபே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இந்த புக்கு இதெல்லாம் படிச்சிருந்தேன்னா நான் டெஸ்லா மேலே வந்து இவ்வளோ நெகட்டிவாக அக்ரெசிவாக வந்து பெட் பண்ணியிருப்பேன்றது வந்து தெரியாது. ஸோ இன்னொன்று மெயினாக வந்து இந்த நியூஸ் சேனல் சொல்கிறது இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் அப்படின்றது தெரியும். இவங்க எல்லாமே வந்து என்னென்னா, இது பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னுவாங்க. சரி, அதை பண்ணுறீங்க நீங்கள், அப்போ நான் எதை தான் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆன்சரும் இருக்காது. உங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரியே வந்து பேசுவாங்க. ஸோ எலான் மஸ்க் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறந்தவர். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஓரளவுக்கு வந்து ஒயிட் ஃபேமிலி, ஓரளவுக்கு வந்து ஓரளவுக்கு வெல் டு டூ ஃபேமிலி. அவங்க தாத்தாலாம் எப்படின்னா ஃப்ளைட் வச்சுருப்பாங்க. ஃப்ளைட்னால் வந்து இந்த ப்ரைவேட் ஜெட் அந்த மாதிரி கிடையாது, ஒரு 3-4 பேர் போகிற மாதிரியான ஃப்ளைட்டு. அவங்க ஃப்ளைட் எடுத்துகிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு காட்டை பார்த்துட்டு அங்கே போயிட்டு லேண்ட் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்து பிக்னிக் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எலான் மஸ்க் சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரோவர்ட்டு, நேர்டு. அவருக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது, புக்கு படிக்கிறது இதெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஐசக் அசிமோ அவரோட ரோபோட்ஸ் அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு தான் அவருக்கு வந்து பயங்கரமாக அந்த ஸ்பேஸ் எக்ஸு, இன்டர்பிளானட்டரி ட்ராவல் இந்த ஐடியாஸ் எல்லாம் அவருக்கு வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனது. ஸோ இந்த புக்ஸு இதெல்லாம் வந்து எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்றதுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு ஐடியாஸ் வந்தால் தான் அதை வந்து எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு அந்த பெருசாக ஒரு இதே இருக்காது. ஸோ அந்த ஐடியாஸ் வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸு, எழுதுகிற ஆத்தர்ஸு இந்த மாதிரி பண்ணுறவங்கலேருந்து நிறைய ஐடியாஸ் இன்ஸ்பைர் ஆகும். ஸோ எலான் மஸ்க் என்ன பண்ணார்னா, அந்த டைம்லலாம் வந்து பயங்கர கோடிங் பண்ணுறது, சயின்ஸு, ஃபிசிக்ஸு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து என்னென்னா ஆர்மி சர்வீஸ் பண்ணணும், அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரோ, அவங்க அம்மா வந்து கனடியன் ஆரிஜின். ஸோ அதை வச்சு கனடாவுக்கு போயிட்டு கனடியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கே போய் கனடாவில் படிச்சுட்டு இருந்தார். கனடாவில் படிச்சுட்டு இருக்கப்போ என்ன பண்ணார்னா ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸு. ஸோ படிச்சுட்டு இருக்கப்போ என்னென்னா லன்ச் டைமில் அவரும் அவரோட கசின் கிம்பல் மஸ்க் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தியானம் லன்ச் டைமில் வந்து அங்கே இருக்க பேங்க்ஸில் இருக்க பெரிய பெரிய ஆட்களோட நம்பரை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட கால் பண்ணி அவங்களோட நான் லஞ்சுக்கு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒவ்வொருத்தட்டியாக நிறைய பேங்க்கில் இருக்க ஆட்கள்கிட்ட போய் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசின டைமில் தான் அவங்களுக்கு வந்து நோவா ஸ்காட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கனடாவில் இருக்கிற ஒரு பெரிய பேங்க்கு, அந்த பேங்க்கில் வந்து இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். அந்த இன்டர்ன்ஷிப்பில் வந்து அவர் பேங்கிங்னால் என்ன, பாண்டு மார்க்கெட் எப்படி இருக்குது இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்குவார். அதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா,
அவர் வந்து பேங்க்கிட்ட வந்து புது புது ஐடியாலாம் சொல்லுவார். பேங்க்லாம் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுவார், பேங்க் வந்து கவர்மெண்ட் மாதிரி பயங்கர ஸ்லோ, புதுசான ஐடியாவை எதுவுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறது இல்லை, அவங்க வந்து இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து இதுக்குள்ளேருந்து நம்ம பண்ண முடியாது, வெளியில் போய் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிப்பார். அப்போ என்னென்னா அந்த டைமில் வந்து யூஎஸ்க்கு மூவ் ஆயிடுவார். ஸோ காலேஜ் டிகிரியே வந்து என்னென்னா கனடாவிலேருந்து யூஎஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடுவார். காலேஜ் முடிச்சு பிஹெச்டி என்ரோல் பண்ணுவார். பிஹெச்டி என்ரோல் பண்ணோடனே அவருக்கு தெரிஞ்சிடும் இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளே பிஹெச்டியை குவிட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். Zip2 அப்படின்ற எல்லோ பேஜஸ் மாதிரியான ஒரு ஸ்டார்ட் அப்பு. ஸோ இந்த ஸ்டார்ட் அப் வந்து பண்ணி நல்ல காசு வாங்கிட்டு கொஞ்சம் நல்லா பாப்புலர் ஆனோன்னா அந்த கம்பெனியை வந்து விற்றுருவாங்க. இந்த கம்பெனி ரன் பண்ணுறப்பையும் வந்து எப்படின்னா இவங்க ஃபுல்லாக பூட் ஸ்ட்ராப் தான். இவரோட கசினு, வேறு யாருமே கிடையாது, எம்ப்ளாயின்றது யாருமே கிடையாது. நைட்டு ஃபுல்லாக ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்துகிட்டு அங்கேயே தான் ஸ்டே, அங்கேயே தான் ஒர்க்கு, அங்கேயே தான் எல்லாமே. 24/7 ஒர்க்கு, பயங்கர ஒர்க்கஹாலிக்கு. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினச்சாருன்னா அதை பண்ணி முடிச்சே தீர்வாராம் எலான் மஸ்க். ஸோ கம்பெனி பெருசானோன்னா கம்பெனி விற்றுருவாங்க. அதுக்கடுத்து இவர் பேங்கிங்கில் இருந்த இதை வச்சு பேங்கிங்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் பண்ணுறதுக்கெலாம் எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா இருந்த காசு எல்லாத்தையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் வந்து பீட்டர் தேல் இதே மாதிரி ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டு கம்பெனி வச்சுருப்பார், ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டையும் வந்து மர்ஜ் பண்ணிடுவாங்க. இதில் எலான் மஸ்க் நிறையா ஷேர் வரும். எலான் மஸ்க்கு வந்து கம்பெனியில் ஒரு கண்ட்ரோலும் இருக்கும். பட் எலான் மஸ்க் வந்து என்னென்னா அவருக்கு என்ன கரெக்டுன்னு தோணுதோ அதை ஆணித்தனமாக சொல்லுவார். அந்த அப்ரோச் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ இவங்க இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எலான் மஸ்க்கு அகென்ஸ்டாகவே நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு டைம்லலாம் என்ன ஆச்சு அப்படின்னா அவர் வந்து ஆஸ்திரேலியா வெக்கேஷன் போயிருப்பார். ஆஸ்திரேலியா வெக்கேஷன் போயிருக்கிறப்ப ஃப்ளைட்டில் அவர் போயிட்டுருக்கப்பே வந்து இவர் வந்து கம்பெனியில் வந்து தூக்கிடுவாங்க. ஸோ அவருக்கு வந்து கம்பெனியோட ஷேர்ஸ் இருக்கும். ஆனால் வந்து அவருக்கு வந்து கண்ட்ரோலிங் ரைட்ஸ் எதுவுமே இருக்காது. இவருக்கு பயங்கர கடுப்பாக இருக்கும், நான் ஸ்டார்ட் பண்ண கம்பெனியை என்னையே தூக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கடுப்பு இருக்கும். ஆனால் இவர் வந்து ஷேர்ஸ் எதுவுமே விற்கலை, கம்பெனியோட ஷேர்ஸ் எதுவுமே வந்து விற்காமல் அப்படியே வந்து வச்சுக்கிட்டு இருப்பார். ஸோ இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி மேலே பயங்கர கடுப்பாக இருந்துச்சுன்னா ஷேர்ஸ் எல்லாமே வந்து விற்றுட்டு போயிடுவாங்க. இவர் அந்த மாதிரி பண்ணலை. இது ஸ்டில் குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேர்ஸ் எல்லாமே அவர் ஹோல்ட் பண்ணுவார். அப்புறம் வந்து பேபாலை வந்து ஈபே வாங்குறப்ப வந்து 1.1 பில்லியனுக்கு மேலே வாங்குவோம். ஸோ இதில் வந்து அவருக்கு வந்து 200 மில்லியனுக்கு மேலே வந்து அவரோட ஷேருக்கு வந்து காசு வரும். நார்மலாக அந்த ஏஜில் யாராக இருந்தாலும் இந்த 200 மில்லியன் காசு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசை வச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃபு, கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. என்ன பண்ணார் அப்படின்னா இவர் வந்து திரும்ப இவரோட ஏர்லி இன்ட்ரெஸ்ட்டு, ஃபிசிக்ஸு, எலக்ட்ரிக் காரு, ஸ்பேஸ் ஸ்டேஷனு, இன்டர்பிளானட்ரி ட்ராவலு, ராக்கெட்டு, இதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணார்னா மொத்த காசையும் கொண்டு போயிட்டு டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸு 2 கம்பெனிலையும் போட்டார். ஸோ டெஸ்லா கம்பெனி பார்த்திங்கன்னா அதில் ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க எலக்ட்ரிக், வேறு என்னென்னா நிறைய இடத்துல போய் விசிட் பண்ணுவார், எக்ஸிபிஷன், எலக்ட்ரிக் கார் கான்ஃபரன்சஸ் போய் விசிட் பண்ணிட்டு அங்கே எது பெஸ்ட் ஐடியா இருக்கோ அந்த பெஸ்ட் ஐடியா மேலே பெட் பண்ணுறது. அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தது தான் இந்த டெஸ்லா எலக்ட்ரிக் கார். அப்போ வந்து அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ப்ரோட்டோடைப் மாதிரி தான் இருக்கும். அந்த டெக்னாலஜி இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டர்ஸு, இன்வென்டர்ஸ்
ஃபவுண்டர்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நாலேஜ் ஆன ஆட்களாக இருப்பாங்க. பட் அவங்க ஸ்க்ராட்ச் வந்து எல்லாமே பண்ணியிருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அதை இவங்க எடுத்துகிட்டு அவங்களால எப்படி இதுக்கு மேலே புஷ் பண்ணுறதுன்னு தெரியாது. இவங்களோட மெயின் இதே வந்து என்னென்னா அந்த ஒர்க்கை எடுத்துகிட்டு திரும்ப வந்து லார்ஜ் ஸ்கேலுக்கு வந்து எப்படி வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக மாற்றுறது அப்படின்றது தான் ஃபவுண்டர்ஸோட ரோலாக இருந்திருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸு. ஸோ டெஸ்லா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணார். ஸ்பேஸ் எக்ஸுக்கு வந்து இது ரொம்ப சேலஞ்சு. ஸ்பேஸ் எக்ஸுக்கு வந்து என்னென்னா ராக்கெட் நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். ராக்கெட்லாம் வந்து பயங்கர காம்ப்ளிகேட்டடான டெக்னாலஜி, அதை பற்றி புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் வந்து இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துகிட்டு பழைய ராக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை வந்து ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணால் எங்கே வாங்குறதுன்னு தெரியல. யூஎஸில் வாங்க முடியாது. வேறு எங்கெங்கெல்லாம் வாங்கினா சைனா கொடுக்க மாட்டாங்க யூஎஸ்க்கு. ரஷ்யாவில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் வந்து போவாங்க. ரஷ்யா போய் விசிட் பண்ணிட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட போய் பார்த்தா அவங்க நல்லா பேசிட்டு ஃபுல்லாக பேசிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து எதுவும் வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா திரும்ப வர்றப்போ ஃப்ளைட்டில் என்ன பண்ணுவார்னா ஒரு பேப்பர் பென் எடுத்துகிட்டு ராக்கெட்னால் என்னென்ன கான்செப்ட்டு, அந்த இன்ஜினுக்கு என்னென்ன ராப்டர் இன்ஜினுக்கு வந்து என்னென்னலாம் வேணும், இதுக்கு நம்ம எப்படிலாம் பண்ணிட்டு இவரே ஒரு ரொம்ப ஃபண்டமெண்டல் கான்செப்டாக வந்து அதை ஸ்கெட்ச் பண்ணிட்டு அதை வந்து நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா வந்த 200 மில்லியன்லேயும் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் ரெண்டுலேயும் போட்டார். ஸோ இப்போ ரெண்டுலேயும் போட்டுட்டு ரெண்டுலேயுமே காசு வரல, ரெண்டுமே ஸ்டார்ட் அப்பு. ஸோ இதில் ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா டெஸ்லாவாச்சும் காரு, ஸ்பேஸ் எக்ஸ்லாம் வந்து ராக்கெட்டுன்றது பார்த்திங்கன்னா காசு எப்படி கவர்மெண்ட்டே வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் மட்டும் தான் ரன் பண்ண முடியும். மற்றபடி இதை வந்து எதுவுமே வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 தடவை வந்து இன்ஜின் டெஸ்ட் பண்ணுவாங்க. 3 தடவை என்னென்னா இன்ஜின் வந்து வெடிச்சிடும். ஸோ இன்ஜின் வெடிச்சிருச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஃபெயிலு. ஸோ நீங்கள் ராக்கெட்டே பண்ண முடியாது. இப்போ ஒவ்வொரு தடவையும் இன்ஜின் டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ $1 மில்லியன் வந்து செலவாகும். ஸோ ஒரு டைமில் என்ன ஆயிடும்னா இருக்கிற காசை போக கடன் வாங்கி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துடும். அந்த டைமில் வந்து ஸ்பேஸ் எக்ஸையோ டெஸ்லாவையோ ஏதாச்சும் ஒன்று வந்து விற்றுடணும். அப்போ தான் இதை வந்து ப்ராப்ளமே சால்வ் பண்ண முடியுன்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அப்போ அவங்க ஃபேமிலி மீட்டிங் போடுவாங்க. ஃபேமிலி மீட்டிங் போட்டு எல்லோரும் வீட்டில் இருக்கவங்களாம் பேசிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப இவர் வந்து ஐ எம் கான்ஃபிடென்ட் ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வச்சு திரும்ப ரெண்டையுமே வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஸ்பேஸ் எக்ஸில் வந்து 4வது இன்ஜினை வந்து டெஸ்ட்டு பண்ணுவாங்க. 4வது தடவை டெஸ்ட்டு பண்ணுறப்ப என்னென்னா டெஸ்ட்டு வந்து பாஸ் ஆகிரும். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர பிரேக் த்ரூ. இந்த ஒரு டைமில் வந்து யார் வேணால் எப்போ வேணால் ஜகா வாங்கியிருக்கலாம். இப்போ நம்மளாக இருந்தோம்னா ஒரு சராசரி ஆட்கள் யாருமே வந்து இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பட் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, இதுதான் நான் பண்ணணும்னு நினச்சேன், இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும், இதில் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியம், செக்யூரிட்டி தான் முக்கியம் அப்படின்னா இது வந்து அவர் பாட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிட்டையர் ஆகிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன, மற்ற கம்பெனிஸ் ஃபவுண்டர்ஸ்க்கும் எலான் மஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அந்த ரிஸ்க்கு வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் பெருசாக யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. புதுசாக இவர் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமும் வந்து ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா இந்த ரிஸ்க்குன்றது வந்து அவருக்கு வந்து இது எனக்கு பண்ணணும், இதை எனக்கு நான் சால்வ் பண்ணணும், இது முடியும், இது வந்து அப்படின்ற மாதிரி அவரோட ஓன் ட்ரைவு, காசு வரும் பணம் வரும் அதெல்லாம் வந்து பார்க்காம இது வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் அவரோட ஓகே இவென்ச்சுவலாக காசெல்லாம் பண்ணிச்சு, ரிச்சஸ்ட் மேன் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த ரிச்சஸ்ட் மேன் வாங்குறதுக்கு வந்து இந்த பரம்பரை சொத்தோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது.
ஸோ அவரை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னென்னமோ வரலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், விஜய் சேதுபதி சொன்ன டைலாக், நான் நல்லவனாக இருந்தேன்னா நான் நடிக்கிறேன், நான் வந்து கெட்டவனாக இருந்தேன்னா நான் உண்மையாக இருக்கிறேன். அந்த மாதிரி தான் எலான் மஸ்க் வந்து உண்மையான கெட்டவன். கெட்டவன்றதோட அவருக்கு யாரையும் ஹர்ட் பண்ணுறதில்ல, ஹர்ட் பண்ணுறதுனோட யாரையும் வந்து யாரோட காசையும் அடித்து பிடுங்கிறது இல்லை. எல்லா டெக்னாலஜியும் வந்து அவங்களே டெவலப் பண்ணுறாங்க. இதில் வந்து சில பல விஷயங்கள் இருந்தாலுமே ஓவராலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து சொந்தமான வீடு கூட இல்லை, வீடு எல்லாத்தையும் விற்றுட்டார். அவருக்கு கண்ட்ரி, பாப்புலேஷன்ஸு, ஃபர்டிலிட்டி ரேட்டை பற்றி நிறையா பேசுவார். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து ஃபர்டிலிட்டி எப்படி கம்மியாகுது அப்படின்றத பற்றி பேசுவார். அவருக்கு நிறையா பசங்க, 10 பசங்களுக்கு மேலே. கல்யாணம் யாரையுமே பண்ணிக்கல. கேர்ள் ஃப்ரெண்டு, ரிலேஷன்ஷிப்பு, குழந்த, அதுக்கப்புறமேட்டி இவர் தனியாக வந்துடுவார். ஸோ அதுக்கப்புறமேட்டி வந்து கம்பெனி அந்த மாதிரி. ஸோ அவர் வந்து என்னென்னா பயங்கர ரூத்லெஸ். ஏன்னா பிஸ்னஸில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ரூத்லெஸ்ஸாக இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து சர்வை பண்ண முடியும். எந்த அளவுக்கு ரூத்லெஸ்னால், இந்த பயோகிராஃபியில் போட்டிருப்பாங்க, டெஸ்லாவில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக லாயலாக ஒரு செக்ரட்டரி இருந்தாங்களாம். கம்பெனி வளர வளர அவங்க வந்து ரொம்ப நாள் அவர் எலான் மஸ்க்கு என்ன வேணாலும் அவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க. எலான் மஸ்க்கு பேச முடியாத விஷயத்தான் இவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க வந்து கம்பெனியில் இருக்கவங்க ஸ்டாஃப் இவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா இவங்க வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள். பட் இவங்களே வந்து என்னென்னா ஒரு டைம் வந்து இவங்க வந்து சேல்ரி அதிகமாக கேட்கணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து இவங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிடுவார். ஸோ இவங்க எந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் கிடையாது. பிஸ்னஸுக்கு இது சரிப்பட்டாது வராதுன்னா அதை வந்து அவர் வந்து கொஞ்சம் கூட தயங்காமல் அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவார். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கர ரேசர் ஃபோக்கஸ்டான ஆள். ஸோ அவர் ட்விட்டரில் வந்து நிறையா வந்து கிண்டலாக பேசுவார், கேலியாக பேசுவார், யார் வேணால் என்ன வேணால் சொல்லுவார். அதெல்லாம் வந்து மனசில் தோன்றதை பேசுகிறது. இப்போ என்னென்னா அவருக்கு தோன்றது நிறைய பேருக்கும் தோணும். ஆனால் அதை ஓப்பனாக சொன்னோம்னா நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து நிறைய பேர் நிறைய இதை சொல்கிறதே கிடையாது. இப்போ எல்லாருக்கும் எல்லாரை பற்றி நல்ல ஒப்பீனியன்லாம் இருக்கணும்னு கிடையாது. ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாகவும் இருக்கும். பட் நம்ம அதை சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிப்போம். அந்த யோசனை அவருக்கு வந்து ஆரம்பத்துலேயும் இருந்ததில்லை. இப்போ வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேனாக ஆனதுக்கப்புறம் எதுக்கு இருக்கணும் அது. அப்புறம் இப்போ வந்து அவர் என்னென்னா ஸோ அவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தது வந்து ட்விட்டரில். ஸோ ட்விட்டரில் வந்து என்னென்னா ஜாலியாக அவர் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது பெருசாக. ஸோ அதனால் வந்து ஜாலியாக ட்விட்டரில் வந்து ட்வீட் போடுவார். இப்போ எலான் மஸ்க்கு ட்வீட்டை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். ஏன்னா அதில் அவருக்கு ஏதாச்சும் பிடிச்சி அதை லைக் போட்டாலோ ரிப்ளை பண்ணாலோ அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டு ஜாஸ்தியாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து ட்விட்டர் மேலே அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் திடீர்னு ட்வீட் பண்ணியிருக்கப்ப மேபி ஐ ஷுட் பை ட்விட்டர், அவ்வளோதான் ஒரு ட்வீட்டு. அப்புறம் ட்விட்டரை வந்து வாங்கிட்டார் பிட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் ட்விட்டருக்கு அப்புறம் வந்து ட்விட்டரை வந்து ஆல் மொபைல் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுன்றது தான் அவரோட ஓவரால் எய்மு. அது எந்தளவுக்கு போகுதுன்னா எனக்கு தெரியல. ட்விட்டர் வந்து நான் முன்னாடி யூஸ் பண்ண அளவுக்கு இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா நிறையா அல்காரிதம் பேஸ்டு கண்டென்ட் புஷ்ஷிங், ஸோ அந்த ட்ரெண்டிங் இதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரிகிறது இல்லை. ஸோ ட்விட்டரோட அவர் என்னென்னா XAI, கிராக்கு, ஏஐ. ஸோ ஏஐயில் வந்து அவருக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ டீப் மைண்ட்லேருந்து ஓப்பன் ஏஐயில் வந்து இனிஷியல் ஃபண்டிங்கே இவர் தான் பண்ணது ஓப்பன் ஏஐயோட ஸ்டார்ட் அப்பில். ஸோ அந்த ஓப்பன் ஏஐயில் போட்ட காசு போயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு காசு போட்டார். அதுக்கப்புறம் வந்து ஃபார் ப்ராஃபிட்டாக வந்து மாற்றிட்டாங்க. இப்போ அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா எலான் மஸ்க் வந்து அவரோட ஃபார் ப்ராஃபிட்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சாரு. இப்போ அதை யூஸ் பண்ண முடியாதனால அவர் கடுப்பில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ட்விட்டர் XAI. இப்போ XAI பார்த்திங்கன்னா $350 பில்லியன் வேல்யூவேஷனாக கம்பெனி. அப்புறம் போரிங் கம்பெனி, லாஸ் வேகாஸ் டு லாஸ் ஏஞ்சல்ஸ், கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் வந்து டிராஃபிக் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு
எல்லாம் வந்து ஒரு சைல்டிஷான ஒரு ஐடியாஸ். இப்போ நம்ம நினைப்போம்ல, இதே மேலேருந்து ஒரு கயிறு கட்டி விட்டுனா இங்கேருந்து அங்கே போயிடலாம், அந்த பிளாக்குக்கும் இந்த பிளாக்குக்கும் நடுவில் ஒரு பெரிய டனல் போட்டோம்னா நம்ம ஸ்லைட் பண்ணிட்டே போயிடலாம். இந்த மாதிரியான சைல்டிஷ் ஐடியாஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து திங்க் பண்ணுறதோடு நிப்பாட்டாமல் அதை வந்து அச்சீவ் பண்ணியும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறார். ஸோ அதுக்கு பத்தாதுன்னு இன்னொரு கம்பெனி நியூராலிங்க் வந்து பிரெயின் ரிலேட்டட் இம்ப்ளான்ட்ஸு. ஸோ அல்சீமர் பேஷண்ட்டு, குவாட்ரிப்ளஜிக் பேஷண்ட்ஸு, அவங்களால வந்து கை கால் எதுவுமே விளங்காமல் இருக்கிறவங்களுக்கு இவங்க வந்து பிரெயினில் இம்ப்ளான்ட் பண்ணி அந்த இம்ப்ளான்ட்டை வச்சு அவங்க வந்து என்ன திங்க் பண்ணுறாங்களோ அதோட இஃபெக்டை வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக ஃபீட் பண்ண முடியுது. ஸோ இதில் நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, பேஷண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க, நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இந்த இம்ப்ளான்ட் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து நியூ கம்பெனிஸ். ஸோ என்னென்னா அவரை பற்றி என்ன நெகட்டிவ், என்ன வந்து அவர் சொல்கிறது சரியில்லை, பண்ணுறது சரியில்லைனாலும் அவரோட இன்டென்ட்டு, ஹார்ட் ஒர்க்கை இதை வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து இக்னோர் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேபாலில் வந்து இருக்கிறப்ப அவங்க கலீக்ஸு எல்லாம் சேர்ந்து சைக்கிளிங் போவாங்களாம். அப்போ எலான் மஸ்க் வந்து என்னென்னா நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணி டயட் பார்க்காம, ஹெல்த்தை பார்க்காம பயங்கர ஹெவியாக இருந்தாராம், பல்காக இருந்தாராம். ஸோ அவங்க கலீக்ஸ் எல்லாம் சைக்கிளிங் போகிறப்ப ஏதோ மலை மேலே போயிட்டாங்கன்னா அவர் கீழே இன்னும் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து பயங்கர மூச்சு வாங்கிட்டு இருக்கிறான். அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்களா, நீ வர வேண்டாம், நாங்கள் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலை மேலே போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 hour கழித்து பார்த்தா எலான் மஸ்க் வந்து மலை மேலே வந்து சைக்கிள் அழுத்திட்டு வராராம். ஸோ எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக, அங்கேயே வந்து ஒன்றுமே முடியாமல் இருந்தார், ஃப்ளாட் ரோட்லேயே மலை மேலே ஏறிட்டு எப்படா வந்தான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வேர்த்து கொட்டி மூஞ்சி பாடியெல்லாம் செவந்து போயிட்டு ஒன்று முடிக்கணும்னு நினச்சா அதை முடித்து காட்டணும். ஸோ அதுதான் எலான் மஸ்க்.